அப்படியே ரப்பாக அப்படியே அப்படியே உருட்டி அவ்வளோதாங்க. வேலை அப்படியே கடன்னு முடியணும். நமக்கெல்லாம் அந்த பிசிக்கினே முனைக்கினே இருக்கிறதுக்கெல்லாம் பிடிக்காது. வேலைன்னு இறங்குனா வச்சுக்கோ, சும்மா மின்னல் மாதிரி முடிச்சிடணும். இல்லைன்னா தொடக்கூடாது. சும்மா கூட உட்காந்துட்டாரு, தொட்டால் தொழங்கணும். கரெக்டா? அதுதான் நம்ம பாலிசி. பெண்கள்லாம் கொஞ்சம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. எதுவுமே ஒன்று மனசில் நினச்சா சாதிக்கணும். இது சாப்பிட்ற விஷயத்தில் நான் சொல்லலை, மற்ற விஷயத்தில் ஒரு மோட்டிவேஷன், அச்சீவ்மெண்ட்ஸ் எதையுமே பெண்களால் முடியாத ஒன்றுமே இல்லை. முடங்கி உட்காராதீங்க. என்ன சொல்கிறது, யாரையும் சார்ந்து இருக்காதீங்க. சரிங்களா? எந்த சூழ்நிலையும் யாரையும் சார்ந்து இருக்காதீங்க. அது மணியாகவும் இருக்கலாம், நம்மளுடைய சுய தேவைக்காகவும் இருக்கலாம். நம்ம ஒரு இப்போ பாருங்க, எங்கேயாவது ஒரு வெளியில் போகணுன்னாலையும் நம்ம வெஹிக்கிள்ஸ் ஓட்டி கற்றுக்கணும். எல்லா பெண்களை தான் முக்கியமாக இந்த வீடியோ. சரிங்களா? அவ்வளோதான். உருட்டி இப்படி வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். மறுபடியும் கூட ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா உருட்டுறதுக்கு ஹோல் இல்லை. எங்கள் வீட்டுக்காரு இருந்தால் உருட்டி கொடுப்பாரு. அவர் ராசா விட்டு கண்ணுக்குட்டியாட்டம் டியூட்டிக்கு போயிடுறாங்க. என்ன பண்ணுறது, நாம் தான் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். ரொம்ப வடியை போட்டு அப்படி அழுத்தி பிடிக்கக்கூடாது. சும்மா சாஃப்டாக பிடிங்க. சிம்பிள் தான், அவ்வளோதான். பருப்பு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு, 20 நிமிஷமாக ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு ஒரு அப்படி நான் மிக்சியில் தான் போட்டு ஆடினேன். ஏன்னா டைம் இல்லை உருளைகள் ஆட்டுறதுக்கு. அப்படி கடன்னு அப்படி அரைச்சிட்டு ஒன்றும் பதிமாக தான் அரைக்கணும். அத்தோடைய பூண்டு போட்டு தோலோடு போட்டு ஒரு அரைச்சிட்டு அதுக்கு முன்னே வெங்காயம் பச்சை மிளகாலாம் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கினீங்க. அப்போ அப்படியே டக்குன்னு ஆகிடும். நான் அதிக குவான்டிட்டி செய்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா என் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டுக்காரருக்கும் ரொம்ப பிடிக்கும். இனிப்புனா சாப்பிடாதுங்க எதுங்களுமே. ஆனால் எனக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். இனிமேல் டெய்லி கதை பேசலாம், ஓகேவா? எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அம்மாக்களுக்கு, நம்ம அக்காங்களுக்கு எல்லாம் சேர்ற மாதிரி கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. அதிகமாக என் வீடியோ ஜென்ஸ் தான் பார்க்குறாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. அது எதுவாக கூட இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, டோன்ட் கேர். ஆனால் இதை என்னுடைய அம்மாக்களுக்கும் என்னுடைய அக்கா தங்கைகளுக்கும் எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக அமையட்டும். தைரியமாக போல்டாக இருங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? நம்மளால் எல்லாத்தையும் முடிக்க முடியுன்றது இருங்க. வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை பார்த்து பயிராதீங்க. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும். ஒரு மணி நேரம் கஷ்டம்ன்ட்டு உட்காந்தா கூட அடுத்த செகண்ட் எழுந்து மூவ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்மளை நம்பி பல பேர் இருப்பாங்க. பல பேர்னால் நீங்கள் வேறு மாதிரி நினைக்காதீங்க. தன் குழந்தைகளாக இருக்கலாம், தன் என்ன சொல்கிறது, உறவினர்களாக இருக்கலாம். உறவினர்கள்னால் மாமனார் மாமியார் இந்த மாதிரி உறவுகளாக இருக்கலாம். இவங்களுக்காக நம்ம நம்மளுடைய உழைப்பு சப்போர்ட் தேவைன்னும் போது நம்ம எல்லாத்தையும் மீண்டு வரணும். உருட்டி வச்சுட்டு இன்னும் ஒரு 3 டைம் சுட்டுட்டுன்னா சரி. ஒரு 7 8 வடை தான் பிடிக்குது. 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 7 8 வடை தான் பிடி
ஓகேங்களா? அதனால் பொறுமையாக பொரித்து எடுக்கணும். எனக்கு கிச்சனில் என்னென்ன சமைக்கிறோம் அது டீட்டெயிலாக போட முடியல, ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இல்லைன்னா எப்படி மேக்கிங் வீடியோலேருந்து எல்லாமே நான் காட்டுவேன். இப்போ ஃபைனல் வீடியோ மட்டும்தான் காட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. எந்த குவான்டிட்டி இதெல்லாம் என்ன பண்ணுறது. இந்த வடை வந்து என்னுடைய பிள்ளைகளாகிய டாக்ஸுக்கு, அடுத்து என் பிள்ளையை நான் பெற்ற பிள்ளைங்க வேறு, நான் பெறாத பிள்ளைகள், நான் வளர்க்குற பிள்ளைகள், என்னுடைய டாக்ஸுலேருந்து என்னுடைய மாடுலாம் கொடுத்தா போதும், ஒரு அண்டா வடை சாப்பிட்ருவாங்க. நான் செஞ்சு விடுறது தான் முடியலங்க, வேலை இல்லையா, எல்லாம் க்ளீன் பண்ணி செய்யணும். இதுக்கு 4 வெங்காயம் கட் பண்ணினுக்கிறேன். ஒரு 100 கிராமுக்கு மேலே இருக்கும் பச்சை மிளகா. இதெல்லாம் வாஷ் பண்ணி செய்யணும். இப்போலாம் சமையல்னா சிம்பிளாக செய்யறதுனா ஓகே, வாழ்க்கையெல்லாம் இந்த சமையல் கட்டிலேயே போயிடுதுங்க லைஃப். என்ன பண்ணுறது, எல்லாம் ஒரு காலம் மாதிரி தான். ஏன்னா நம்ம பிள்ளைங்களெல்லாம் வளர்த்து விடுற வரையும் நம்ம கடமையை நம்ம செய்யணும் இல்லையா? நம்ம அம்மாவும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க, அம்மாவோ பாட்டியோ எல்லாரும். கரெக்ட் இல்லை? ஓகே, கதை பேச ஆச்சு. அடுத்த கோட்டிங் பண்ணிவிட்டு மாட்டு பால் கறக்கணும். நான் பாலுன்னு நிறையாலாம் வரலங்க, ஒரு 3 லிட்டர் தான் வருது சாயங்காலத்தில். எங்களுக்கு கொஞ்சம் எடுத்துக்கின்னு கத்திராங்க என் பேபி, அவளுக்கு பால் விடணும் மாட்டை குட்டிக்கு. பக்கத்துலேயே கை கழுவுறதுக்குலாம் தண்ணி வச்சுக்கோங்க. இது கூட சொல்லி கொடுக்கணுமா? எல்லாம் ஒன்றும் இல்லை, வச்சுக்கோங்க சிம்பிளாக. அதாவது எல்லா பாத்திரத்தையுமே நுழைக்கிட்டு இருக்கக்கூடாது, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஒரே ஒரு பாத்திரம் கழுவுறதுக்கு வச்சுக்கணும். ப்ளஸ் எதுனா ஒன்று செஞ்சு அப்பப்பே கழுவி வச்சுருங்க, அப்போ தான் வேலை குறையும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளையா நினச்சி எனக்கு ஆதரவு கொடுங்க என்னுடைய வீடியோக்கெலாம். நானும் வீடியோவுக்கு நெட் பேலன்ஸ் போட்டு காசு அதுக்கு செலவு பண்ணி தான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஏதோ என்னால் முடிஞ்சுது, நான் முயற்சி பண்ணுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.